18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கில் அரசு தரப்பு வாதம் நிறைவடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்டறியலாம். முகேஷ், அரசு தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது? தமிழரசன் இன்று தமிழக சட்டப்பேரவையிலிருந்து 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தொடர்பான வழக்கில் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் மூல் ரோசைக்கு இன்று ஆஜராகி மூன்றாவது நீதிபதியான எம் சத்யநாராயணன் முன்பு வாதங்களை முன்வைத்தார். குறிப்பாக 18 எம்எல்ஏக்கள் தரப்பில் பொதுவாக குற்றம் சாட்டப்படுவது, அங்கே 19 பேர் ஆளுநரிடம் மனு கொடுத்தோம். அவரில் ஜக்கையனை தவிர பாக்கி 18 பேரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார். இது ஒருதலை பட்சமானது, பாரபட்சமானது என்ற பிரதானமான குற்றச்சாட்டு கொறடா மீது பரிந்துரைக்கப்பட்டதில் அவர் மீது வைக்கப்பட்டது. ஆனால் தான் பரிந்துரைத்தது 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் தான் பரிந்துரைத்தேன். ஆனால் அந்த ஜக்கையன் சபாநாயகர் அனுப்பிய நோட்டீஸின் அடிப்படையில் ஜக்கையன் சபாநாயகர் முன்பு நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளித்தார். முதல்வரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த கோரிக்கையிலிருந்தும் அவர் பின்வாங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே அவர் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை கைவிடப்பட்டது. மற்ற 18 பேரும் தங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று தெரிவித்ததாக செய்திகள் வந்தது. அதன் அடிப்படையிலே கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் எடுத்த முடிவு சரியானதுதான் என்ற ரீதியில் வாதிட்டு முடித்திருக்கிறார். மேலும் சபாநாயகர் அரசியலமைப்பு சட்டப்படி வானளாவிய அதிகாரம் படைத்த ஒருவர். அவர் பிறப்பித்த உத்தரவில் நீதிமன்றம் தலையிடுவது தவறான விஷயம். அதே சமயம் சபாநாயகர் உத்தரவு பிறப்பிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஆளுங்கட்சிகளை தரப்பில், அதாவது அதிமுக எம்எல்ஏக்களை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமானது கட்சி பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுதான் என்று இருக்கிறதே தவிர கட்சியை எந்த விதத்திலும் தடை செய்யவில்லை. எனவே அதிமுக எம்எல்ஏக்களாக இருக்கின்ற ஒருவர் கட்சிக்கு விரோதமாக முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததே கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு கீழ் நடவடிக்கை எடுக்க உகந்த காரணம்தான். அதன் அடிப்படையிலேயே தான் அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்ததாகவும், தனது முடிவிலும் அதன் அடிப்படையில் முதலமைச்சருக்கு அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலும் சபாநாயகர் 18 பேரையும் தகுதி நீக்கம் செய்தது சரியான முடிவுதான். எனவே நீதிபதி எம் சுந்தர் உத்தரவை கருத்தில் கொள்ளாமல் தலைமை நீதிபதி அமர்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வாதங்களை முன்வைத்து முடித்திருக்கிறார். இதையடுத்து இந்த வழக்கானது நாளை மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் இந்த 18 எம்எல்ஏக்கள் தரப்பிலும் பதில் வாதங்களை, அதாவது சபாநாயகர், முதல்வர், அரசு தலைமை கொறடா தரப்பில் வைக்கப்பட்டுள்ள பதில் வாதங்களுக்கு மீண்டும் அவங்க விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். ஆகஸ்ட் 16 மற்றும் 17 2 தேதிகள் கேட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசன், 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க வழக்கில் அரசு தரப்பு வாதம் நிறைவடைந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.